ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாததை. இந்த நாளிலே கிறிஸ்துமஸினுடைய பிறப்பாக எல்லா இடத்திலையும் ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் பிறந்திருக்கிறார். எதற்காக பிறந்தார் அப்படின்னா, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் பிறந்ததின் நோக்கம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி தேவதூதன் வந்து சொல்லுகிறார். ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, அவர் கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இயேசுனுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாமே இயேசுவை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பிறப்பு மட்டும்தான் விசேஷமானது, அவருடைய இறப்பும் விசேஷமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் விசேஷமானது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக இருளை அகற்றி வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த உண்மையான இருள் இயேசுனுடைய பிறப்பிலே அகற்றப்பட்டது. ஹல்லேலூயா. மனிதனுக்குள்ளாய் காணப்பட்ட இருளை இயேசுதான் அந்த இருளை அகற்றினார். ஹல்லேலூயா. வேற யாரும் இருளை அகற்ற முடியாது. ஏன்னா இருள் பிசாசுகிட்ட என்ன பண்ணிருக்குது, வந்திருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருளை பிசாசு என்ன செய்யலாம், கொண்டு வருகிறான். பிசாசு என்பவன், ஆண்டவர் இந்த உலகத்தை பிசாசை யாரையும் படைக்கல, ஆனா பரலோகத்தில் இருந்த தூதனானவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பினபடினால அவனை கீழே தள்ளினான். அவன் பிசாசாக மாறி தான் படித்த ஜனங்களை வஞ்சிச்சு அவங்களை நரகத்துக்கு நேராக, ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் நரகம், அந்த இடத்துக்கு மக்களை கொண்டு போகணும் அப்படின்றதுதான். ஆனா அதுல இருந்து மீட்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணாரு, பிறந்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக நம்ம பிறக்கணும் அப்படின்னு தான். அப்ப தேவதூதன் வந்து சொல்றாரு, இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் காலங்களாய் உரைக்கப்பட்டதெல்லாம் அதுக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது இல்லையா, இது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது, முன்னுரைக்கப்பட்டது, இப்படி வசனம் வந்துகிட்டே இருக்கு நீங்க புதிய ஏற்பாட்டுல. ஏன் அப்படின்னா, இயேசு திடீர்னு தோன்றல, அவர் ஏற்கனவே தீர்மானிச்சதின் பிரகாரம். எங்க தீர்மானிச்சாரு, ஆதி ஆகமத்திலேயே அவர் தீர்மானிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் படைப்பிலேயே அவர்கள் பாவம் செய்த உடனேயே அங்கே ஒரு தீர்மானம் வருகிறது, அவர் உன் தலையை என்ன செய்வாரு, நசுக்குவார், உன்னை விடுதலை பண்ணுவார், தன்னுடைய பிள்ளையை விடுதலை பண்ணுவார் என்பதுதான் அந்த இடத்துல அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பிறப்பு முதலாவது என்னன்னா, மனிதர்களுக்கு பயம் அல்ல, அது சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசுவினுடைய பிறப்பு அது சந்தோஷமும் சமாதானம் உள்ளது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் இயேசுனுடைய பிறப்பு சந்தோஷம். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. சில ஃபங்க்ஷன் வேணா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனா இயேசுனுடைய பிறப்பு முழு உலகம் என்ன செய்யுது, ஏன் அப்படின்னா அவர் முழு உலகத்தினுடைய எல்லா ஜனத்துக்காக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்காக தான் அவர் மரித்தார். எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கத்தக்க கிருபாதார பலியாக தன்னை முன்கூட்டி அவரை அர்ப்பணித்து தன்னுடைய சிலுவையில் என்ன பண்ணாரு, அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் அவருடைய பிறப்பினுடைய மேன்மையா இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே, அட்ரஸே சொல்றார், தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். வேற எங்கேயும் பிறக்கல. என்ன சொன்னாரோ அந்த வம்சத்தின் வழியாகவே அவர் இந்த இடத்துல அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனாக அவர் இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். தான் பர்தீமை கூட சொல்லும்போது சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து அவரை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார், சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இவர் தான் தன்னை முழுவதுமாக கல்வாரி சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 2:20 வாசிக்கிறீங்களா? 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை
சொன்னதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு போனார்கள். என்ன செய்தி அப்படின்னா, தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த தேவதூதனுடைய செய்தியா இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவதூதன் சொன்னபடியே அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறார். இயேசு பிறந்திருக்கிறாரா, புல்லனையை சுற்றி நீங்க கிடத்தி இருக்க காண்பீர்கள் அப்படிதான் அவர் சொல்றார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வசனம் சொல்றது, புல்லையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு பிறந்ததுக்கு என்ன அடையாளம்? அவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இந்த மாதிரி இடத்துல இப்ப இருக்கிற ஸ்டேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறாங்க. இந்த மேய்ப்பர்கள் யாரு? இந்த ஆடை எதுக்கு மேய்க்கிறாங்க அப்படின்னா, இது இந்த எல்லா ஆடு மேய்க்கிறதை போல இல்லை அப்படின்னா எல்லா மேய்ப்பருக்கும் சொல்லி இருக்கணும். இந்த மேய்ப்பர் எப்படி எதுக்கு ஆடு மேய்க்கிறாங்கன்னா, இந்த மேய்ப்பர் பலி செலுத்துவதற்காக ஆடு மேய்க்கிறாங்க. என்ன ஆடு மேய்க்கிறாங்க? ஆமா, எதுல? அந்த பலிபீடத்துல, அந்த பாவ நிவர்த்திக்காக, அந்த பாவத்தை போக்கும்படியாக. அதனால தான் அந்த மேய்ப்பர்கள் சொல்லுது, நீங்க ஆடு மேய்க்கிற இந்த ஆட்டை காட்டிலும் ஒரு பலி செலுத்தும்படியாய் ஒருவர் பிறந்துட்டார். அல்லேலூயா. மனிதனுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல கடவுள் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு, அவனுடைய திராணிக்கு தக்கதாக பலி செலுத்த என்ன செய்யணும்? பலிபீடத்துக்கு கொண்டு போகணும். ஆடு, கோழி, புறா எதையாவது ஒண்ணு என்ன செய்யணும்? கொண்டு போகணும், அவங்க பலி செலுத்தப்படுவதற்காக. அப்ப மெயின் அந்த ஆடுகள் என்ன செய்யப்படுது? இந்த நாட்களில் பாருங்க, ஆடுதான் மெயின் என்ன செய்யப்படுது? பலி செலுத்தப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த பலியை இந்த மேய்ப்பருக்கு சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த இயேசு ஒரு நாள் வருவார் நீங்க சொன்னீங்க இல்லையா, எதிர்பார்த்தீங்க இல்லையா? அதுக்கு தான் இந்த பலி. ஏன்னா இந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும், இவங்க விசேஷமாக இந்த ஆடுகள் என்ன செய்யறாங்க? பலி செலுத்து. இல்லாட்டினா இந்த தேவதூதன் இந்த மேய்ப்பருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மேய்ப்பருக்கு சொல்றாங்க, நீங்க மேய்க்கிற இந்த ஆடு இனி பலி செலுத்துவதை காட்டிலும் பலி செலுத்துவதற்காக ஒரு ஆடு பிறந்துருச்சு. அதனாலதான் அவங்க சொல்லும் போது கூட முன்னாடி ஒரு இது வச்சு சொல்றாங்க, தேவ ஆட்டுக்குட்டி இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டியுடைய மொழி. இப்ப இயேசுவை பார்த்து நீங்க வெளிப்படுத்தல வாசித்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் இருக்குது? ஆட்டுக்குட்டின்னு தான் பேர் இருக்குது இல்லையா? இந்த முத்திரையை உடைக்கத்தக்க ஆட்டுக்குட்டியானவர் இல்லையா? அந்த ஆட்டுக்குட்டி. ஏன் அப்படின்னா, இது இந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர்தான் வல்லவரா இருக்கிறார். அப்ப மேய்ப்பருக்கு சொல்றாங்க, இந்த ஆட்டை காட்டிலும் இந்த ஆட்டுல இனி நீங்க பலி செலுத்த வேண்டியதில்லை, இனி நீங்க மேய்க்க வேண்டியதில்லை, மேய்ப்பர் ஒருவர் பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த மேய்ப்பர் உங்களை காட்டிலும் உங்களை மேய்க்கிறவர் மேய்ப்பர் பிறந்து விட்டார். அவர் தன்னை பலி செலுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்துட்டார். அதனாலதான் இந்த செய்தி. அப்ப இந்த மேய்ப்பர்கள் பாக்குறாங்க, எங்க கிடக்குது? தெளிவா அட்ரஸ் அவங்களுக்கு வருது, தாவீதின் ஊரில. இந்த மாதிரி இடத்துல பிள்ளை எப்படி பார்த்திருப்பீங்க? முன்னணியில கிடத்தி துணியில சுத்தி எல்லா டீட்டெயிலும் அவங்க சொல்றாங்க. அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த மெய்ப்பர்கள் போய் பார்க்கிறாங்க. ஏன்னா வேற யாருக்கா தெரியும், இயேசு பிறக்கணுமா இருந்தா அந்த நாட்கள்ல இருந்த ரோம் அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் மேலாக நின்று அவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டிலேயே அந்த பிலாத்து இருக்கா பாத்தீங்க, அந்த ரோம் அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரி, இவரை ஒண்ணுமே பண்ண முடியாத இடத்துல இயேசு என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். பிறந்திருந்தா இப்படி எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. பணக்கார வீட்டுல போய் பிறந்துட்டா யாரு கை வைக்க முடியும்? இல்லையா? தொடக்கூட முடியாது. ஆனா இயேசு பிறந்து வாழ்றதுக்காக அல்ல, இயேசு பிறந்து மரிப்பதற்காக தான் அவர் பிறந்தார். அல்லேலூயா. ஏன் மரணம் அப்படின்னா, அந்த மரணத்துல தான் பிசாசுனுடைய மரணங்கள் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிசாசு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் கொண்டு வருகிற எல்லா மரணங்கள், போராட்டங்கள், வியாதிகள், எல்லா கிரியைகளும் அங்குதான் அழிக்கப்படுது. அதனாலதான் அவருடைய பிறக்கும் போது ஒருத்தர் கூட கதவு திறக்கல. ஒரு வீடு இல்லை அவர் பிறக்கும் போது இல்லைங்களா? உலகத்தை உண்டாக்கின தகப்பனுக்கு வீடு இல்லை. ஆனா அதுக்காக அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு இல்லை, அவர் அதிகாரம் உள்ளவராக பிறந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பர்களுக்கு அவர் சொல்றாரு, இப்படி போய் பாருங்க அப்படியே சொல்லும் பொழுது இந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13-14. அந்த சமயமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவினுடைய பிறப்பினுடைய முதல் வாழ்த்து அவங்கள்தான். அல்லேலூயா. அந்த திரள் சேனையே, மேல இருந்து இருக்கிற அந்த திரள் சேனையே யார வாழ்த்துது? இயேசுவை வாழ்த்துது. என்ன சொல்லி வாழ்த்துறாங்க அப்படின்னா, அந்த வாழ்த்துதல நீங்க பாத்தீங்கன்னா, உன்னத தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அல்லேலூயா. இதத்தான் பிசாசு குழப்பிட்டான். இந்த 3 சம்பவத்தை தான் அவன் எடுத்துட்டான். அதனாலதான் அவர் பிறகு உன்னதத்துல தேவனுக்கு என்ன வரணும்? மகிமை வரணும். அந்த மகிமையை அவன் எடுக்கும்படியா நினைச்சபடினாலதான் ஆண்டவர் பிதாவானவர் அவரை கீழே தள்ளினார். அப்ப இன்னைக்கும் இந்த பூமியில அவருக்கு மகிமை போய்கொண்டேதான் இருக்கு. அந்த மகிமையை திருடும்படியா தான் இன்னைக்கும் பிசாசு என்ன செய்யறான்? போராடுறான். இந்த மகிமை. அதனாலதான் நீ வருகிற கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அவன் தன்னை தேவன் என்று தேவாலயத்துல உட்காருவான் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் நடக்கும். பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்குது, சில போராட்டங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நேராக இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த டெக்னாலஜி எல்லாம் ஏன் வீட்டுக்கு எல்லாம் தெரு கேமரா, சிசிடிவி கேமரா ஏன் வச்சிருக்காங்க தெரியுங்களா? அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில ஒருத்தர் தப்பிக்க முடியாததுக்காக தான். நம்ம நினைக்கிற திருடே வருமா அதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு, திருடனுக்காக நான் போல அதுக்கெல்லாம் இல்ல. இது எதை நோக்கி போகுதுன்னா, இது அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியை நோக்கி போகுது. அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. எப்படியும் ஓடி என்ன செய்ய முடியாது? ஒளிஞ்சா அது சொல்லிடும். இங்க இந்த தேர்ல ஓடுறாங்க, இதுக்கு பின்னாடி ஓடுறாங்க, 4 பேர் ஓடுறாங்க. இப்ப நைட் விஷன் கேமரா வந்துருச்சு. நைட்லயும் நீங்க கலரா தெரிவிங்க. என்ன கலர்ல இருக்கணும்ன்றது என்ன செய்யும்? பகல்ல மட்டும். நைட் ஆனா இருட்டுக்குள்ள யாரு போனேனே தெரியலங்க அப்படின்னா நைட் விஷன் கேமரா வந்துருச்சு. நீங்க நைட்லயும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, எப்படி ஓடுனீங்க எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா டெக்னாலஜி போய்கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ளேயும் இயேசுனுடைய வருகை முன்னாடி. அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஓடிடணும். இங்க அவனுடைய ஆட்சியில நம்ம இருக்க வேண்டியதில்லை. சீக்கிரமாய் ஆண்டவர் வரும் பொழுது போகணுமா இருந்தா பரிசுத்தம், தூய்மையான ட்ரெஸ்ஸிங் இருக்குது போட்டிருக்கிறோம். ஆனா தூய்மையான உள்ளம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதுல வாசித்தீங்க, உன்னத தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானத்தை அவன் குலைத்து விட்டான். பூமியில என்ன கிடையாது? ஆரம்பத்திலேயே அவன் செய்துட்டான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன செஞ்சுட்டான்? பிரச்சனைய கொண்டு பண்ணிட்டான். நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து கேட்பாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இல்ல, யாரு கொடுத்தது? ஆமா, ஏவாள் தான் முதல் காரணம். ஏவாள் சொல்லுவாங்க, நான் இல்ல, இந்த சர்ப்பமே என்ன வஞ்சிச்சது. ஆதாம்கிட்ட கேட்பாங்க, என்ன பார்த்தான் நீ பண்ண? இல்ல நான் ஒண்ணு செய்யலைங்க, நீங்க எனக்கு கொடுத்த மனைவி தான். யாரும் ஒத்துக்கல, எல்லாம் அங்கங்க கையை காட்டியாச்சு. இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் எல்லாத்துக்கும் ஒரு தீர்ப்பை எழுதிட்டார். இன்னைக்கு எழுதினார், உனக்கு இப்படிதான், நீ இப்படிதான், நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி எழுதி பிசாசுக்கு ஒரு தீர்ப்பு எழுதிட்டார். அவர் ஒரு நாள் இயேசு வருவார், ஒரு தலை என்ன செய்வார்? நசுக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அது காரியம் நடந்து முடிந்தது. அல்லேலூயா. நசுக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த விடுதலையை 2ஆம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல இருந்த உறவு ஆசீர்வாதம் இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த அந்த அதே ஆசீர்வாதத்துக்கு நேரம் என்ன செய்யறாரு? அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபம் கேட்கப்படுது. எனக்கும் நானும் ஜெபிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய கிடையாது. நம்ம ஜெபத்தை கேட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானா இருந்து ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் எல்லாம் பரலோகத்துக்கு சீக்கிரமா என்ன செய்யறோம்? போய் பதில் என்ன செஞ்சிடும்? ஆமா. அதனால நீதிமானா பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு ஜெபிங்க. ஆண்டவர் குடும்பத்தை என்ன செய்வாரு? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க ஜெபம் பரலோகத்துக்கு என்ன செய்யும்? எட்டப்படும், போகும். ஆண்டவர் சொல்லல ஊழியக்காரன் மட்டும் ஜெபம் பண்ணாதான்பா நான் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லல. 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்துல யாரு கூடுனாலும் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அதனால நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை. ஏன் அப்படின்னா அதுக்காக தான் அவர் பிறந்து வந்தார். இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த சனமே அந்த பெரிய திரள் தூதனுடைய தோன்றி என்ன சொல்றாங்கன்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்ன செய்யணும்? மகிமை வரணும். பூமியில அப்ப சமாதானம். நம்ம குடும்பத்துக்கு என்ன வரணும்? அது ஜெபிக்கணும். ஆண்டவரே என் குடும்பத்துல தேவ மகிமை என்ன செய்யணும்? அதை பிசாசு எதிர்ப்பான். தேவ மகிமை குடும்பத்துல வராதபடி என்ன செய்வான்?
அவன் போராடுவான். வாங்கப்பா 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா எப்பயும் இல்லாத ஒரு பிரச்சனை அப்பதான் என்ன செய்யும், பயங்கரமா வருதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வீட்லயும் ஜெபம் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சு பாருங்க உங்க விடுதலை உங்களால. ஹல்லேலூயா. அது பார்த்திருக்கீங்களா? ஆமா. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அது வரைக்கும் காலையில எழும்பி இல்லாட்டி சாயங்காலம் வரைக்கும் எப்ப ஜெபத்தை தீர்மானிச்சிருக்கிறோமோ அந்த நேரத்துக்கு 2 மணி நேரம் வரைக்கும் கரெக்டா இருக்கும். அந்த ஜெபம் பக்கம் அந்த டைம் வர வர என்ன ஆயிரும், பிரச்சனை வந்துடும். நீங்க போய் தனியா ஜெபம் பண்ணுங்க, நான் போய் தனியா ஜெபம் பண்றேன், அவ்வளவுதான். அந்த ஜெபம் சரியா இருக்காது. ஏன்னா சமாதானம் இல்லையே. அப்ப பிசாசு என்ன செய்யறான்னா தேவனுக்கு மகிமையை கொண்டு வராதபடி சமாதான குலைச்சல்கள் என்ன செய்யறான். ஆமா, அதனால்தான் அவங்க அந்த 3ஐயும் அந்த ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க. அந்த திரள் சொன்ன இந்த தேவன் அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் அதை வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு உங்களை கொண்டு என்ன கொண்டு நம்முடைய குடும்பத்துல என்ன வரணும், மகிமை வரணும். அதனாலதான் நாங்க ஊழியத்துக்கு உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துல உங்களோட பேசி என்ன சொல்றேன் அப்படின்னா, மகிமை கெட்டு போயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. வந்து உங்களோட பேசுறேன் இல்லையா, பேசி வந்து சொல்றேன் அமைதியை நடந்து கொள்ளுங்க, அமைதியை பேசுங்க, வீட்டுல சண்டை வராம போகாது இல்லையா. எந்த குடும்பத்திலயாவது சண்டை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப என் குடும்பத்துல எல்லாம் சண்டையே வரலப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? வராதுன்னு இல்லை, எல்லா வீட்லயும் வரும். யாராவது ஒருத்தங்க என் குடும்பத்துல சண்டையே வரலன்னு சொன்னாங்கன்னா பெரிய பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லா குடும்பத்துல என்ன செய்யும்? ஏன் வருது தெரியுங்களா? ஏன் வருது? சரி, வேற? சரி, வேற? வசனம் சரி, சரி, எல்லாம் சரிதான். உறவு எங்க அதிகமா இருக்குதோ அங்கு உராய்வுகள் இருக்கும் போது பிரச்சனை வரத்தான் செய்யும். நீங்க தூர தூரம் இருக்க பிரச்சனை வரதான்னு பார்க்கலாம். அதெல்லாம் சரிப்படுத்ததான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சரிப்படுத்தும்படியா. இது பிசாசு குடும்பத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டாக்கி. அதனால தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. என்ன வசனம் அப்படின்னா, உன்னதத்தில் தேவனுக்கு முதலாவது மகிமை வரணும். அந்த மகிமை குடும்பத்துல வராதபடிக்கு பிசாசு என்ன செய்யலாம், போராடுகிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நல்லா ஜெபிச்சிருவீங்க, நல்லா ஜெபிச்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு பிரச்சனை இறங்கிடும், சமாதான குலைச்சல். அதுக்கு ஜெபிக்காமே இருந்திருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு தோணுதா? ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் நீங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சோம், இருந்த பிரச்சனையை காட்டிலும் இன்னும் அதிகமா வந்துருச்சு மாஸ்டர். ஏன் தெரியுங்களா? அந்த மகிமையை அவன் கெடுக்கும்படியாக அந்த கிரியை அவன் உண்டு பண்ணுகிறான். பிசாசு என்ன செய்யறான்? இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன செய்வோம், சில குடும்பத்துல ஜெபமே பண்றது இல்லை. நான் போய் சில வீடுகள்ல போய் கேட்பேன், என்ன ஜெபம் மாஸ்டர் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணாம இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தோம், ஜெபம் பண்ணோன்னு என்ன ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. ஏன் தெரியுமா அந்த பிரச்சனை? ஜெபிக்க 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 தேவன் வர ஆரம்பிச்சிருவார், அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார், அவர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார், அந்த வீட்டுடைய நிலைமையை மாற்ற ஆரம்பிப்பார். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி அதை அவன் கெடுத்து விட பார்க்கிறான். அதான் அந்த பிரச்சனை. அப்ப வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னதத்துல தேவனுக்கு மகிமை, அந்த வீடு ஆசீர்வதிக்கும் போது என்ன வந்துடும், மகிமை வந்துடும். நம்ம தான் சாட்சியா நிற்போம் இல்லையா? கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது, கடன் பிரச்சனை மாற்றும் பொழுது அவருக்கு தான் அந்த மகிமை போகுது இல்லையா? நமக்கு யாரும் அந்த மகிமை இல்லை, கடவுளுக்கு தான் அந்த மகிமை. அப்ப திரட்சான சொல்லுது, இந்த இயேசு பிறந்ததின் அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த மகிமையை திரும்ப கொண்டு வரும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை மறுபடியும் என்ன செய்யுது, வருது. ஆண்டவர் பிறக்கும் போது அது வருது. அதுக்கு அடுத்த வசனம், பூமியில சமாதான குலைச்சல் உருவாகிடுச்சு. ஆதாம் ஏவா, அதுக்கடுத்து அவங்க 2 பிள்ளைங்க இல்லையா? பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? ஆமா, சமாதானம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவர் வந்து அந்த சமாதானத்தை இந்த பூமியில உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிட்ட வரும்போது அவர்களுடைய இருதயம் மாறுது, சிந்தை மாறுது. ஒரு காலத்துல நான் தவறு செஞ்சேங்க, இந்த மாதிரி இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் அதனாலதான் ஜெயில ஊழியங்கள் என்ன செய்யுது, நடக்குது. ஜெயில நிறைய ஊழியக்காரர்களை போய் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி அந்த சமாதானத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. யாரு கொண்டு வந்தானா? இந்த தேவன் பிறந்த பொழுதுதான். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை, அப்ப தேவனுக்கு மகிமை, இரண்டாவது பூமியில நம்முடைய குடும்பத்துல பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாத்துலயும் சமாதானம், அதுக்கடுத்து மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா. இதுதான் இப்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கடைசி நாட்கள்ல மனிதனுடைய அன்பு என்ன செஞ்சிடும், தணிந்து போகும். அது நடக்குது பாத்தீங்களா?
மனுஷ அன்பு என்ன செய்யுது? மனுஷ அன்பே இல்லை. ஒரு காலத்துல தான் எங்கேயோ ஒரு சண்டை நடக்கும், எங்கேயோ ஒரு கொலைனா பேர். அது இன்னைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு சர்வசாதாரணமா அப்படின்னா நம்ம தேவனுக்குள்ளாக இருந்தா மட்டும்தான் இந்த இருள் இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? தப்பிக்க முடியும். பாருங்க, பெற்றோர் பிள்ளையை கொலை பண்ணிடுறாங்க. 2 மாசம் 3 மாசம் 6 மாசம். நீங்க பேப்பர் வாசிக்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். என்னப்பா கொலை பண்ணீங்க? இல்லை நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்தங்க, இந்த சத்தம் தாங்க முடியல, அழுதுகிட்டே இருந்தா அதனால கொண்டுடுறாங்க. இப்படி சொல்றாங்க பாருங்க. அப்படிலாம் ஒரு தாய் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு தாயினுடைய அன்பு விலையேற பெற்றதுன்னு நம்ம பார்க்குறோம். பிள்ளைக்காக தாய் எதையும் செய்வாங்க. ஆனால் இந்த நாட்களில் வந்து அவங்களுக்காக பிள்ளை என்ன வேணாலும் செய்வாங்க. 6 மாசம் 3 மாசம் இல்லையா? அதனால ரொம்ப கடினமுள்ள ஒரு காலத்துக்குள்ள போகிறோம். நான் இயேசு அதற்காக தான் அந்த உலகத்துக்கு வரும். இன்னும் போகும். ஆனால் இயேசுவை நம்பினோம்னா தப்பிச்சிடலாம். அல்லேலூயா. இயேசு பாதுகாத்து கொள்வார். பிசாசின் கிரியிலிருந்து நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் பாதுகாப்பார். பாருங்க, மறுபடியும் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானமும், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாம். இதெல்லாம் நடக்கும். இதுதான் பிசாசு சீர்குலைத்து விட்டான். இப்ப இயேசுடைய பிறப்பு இந்த 3ஐயும் செய்யும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனை துதிச்சாங்க. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை சொல்லி தேவன் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. 15ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்தது உண்மை, அது பொய் கிடையாது. அவருடைய பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் உண்மையானது. அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எந்தெந்த இடத்துல எங்க நடந்துச்சு. இப்ப இது எப்பயோ எழுதப்பட்ட வேதாகமோ. இன்னைக்கு இந்த ஊர் என்ன செய்யுது? இன்னைக்கு இந்த ஊர் இருக்கு. இன்னைக்கும் இந்த அட்ரஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பெத்லகேம்ல போய் தாவீதின் ஊரை என்ன செய்ய முடியும்? ஆக்க முடியும். அவர் பிறந்த இடத்தை. கட்டுக்கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய பிறப்பு உண்மையானது, அவருடைய இறப்பு உண்மையானது. அப்படின்னா பாவத்தின் கிரியை என்ன செய்யப்பட்டிருக்குது? அழிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. தேவன் மகிமை. அப்ப பாவத்துக்குள்ளாக நீங்கள் நானும் விடுதலை பெறும்படியாக இந்த இயேசு என்ன பண்ணாரு? அவர் பிறந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசுவின் பிறப்பை என்ன பண்ணாங்க? ஆமா, நீங்கள் நானும் இயேசுவின் பிறப்பை சொல்ல. ஸ்டார் தொங்க போட்டீங்களா? ஸ்டார் தொங்க போட்டீங்களா வீட்டுல? ஆமா, இயேசுவின் பிறப்பை என்ன போன செய்தி அதான். ஸ்டாரை பத்தி, நட்சத்திரத்தை பத்தி சொன்னாங்க. நட்சத்திரம். அப்ப இயேசுவின் பிறப்பை நம்ம என்ன செய்யணும்? பிரசித்தப்படுத்தினார்கள். என்ன பிரசித்தப்படுத்தினாங்க? இந்த தெய்வம் மேய்ப்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆடு இல்ல, இந்த ஆடு தான் இனி பலி செலுத்தப்பட வேண்டியது. அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு ஏன் செய்தி போச்சு அப்படின்னா மேய்ப்பர்கள் மேய்ச்ச ஆடு கிடையாது, இந்த ஆடு தான் இப்ப என்ன ஆக போகுது? பலியாக போகுது. எதுக்கு பலி? ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியா. அல்லேலூயா. இந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது இல்லையா? கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். தான் அவர் ஆட்டை நடத்துகிறது போல என்ன செய்யப்பட்டார்? நடத்தப்பட்டார். மாய்திரவாத ஆடை போல எல்லாம் அவரை பத்தி தான் பேசும். இதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அப்பயே எழுதப்படல. ஏசாயானால என்ன பட்டிருக்குது? சொல்லப்பட்டது. இவர் எப்படி போவார்? அவருக்கு சௌந்தரியம் இல்ல, அழகும் இல்ல. அவரை பார்க்கிறதுக்கு ரூபமற்றவராய் இருந்தார். அவரை யார் விரும்பத்தக்கவராக போயிட்டாங்க. யாரும் அவரை பிரிவு கூட என்ன செய்யல, பார்க்க முடியல. அந்த கோரம் அடைந்தார். எல்லாம் நடந்துச்சு. எதற்காக அப்படின்னா ஒன்னே ஒண்ணு, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. இந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் அடிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா சொல்லிக்கணும், இயேசுவை இன்னும் நான் சிலுவையிலே அறைந்து வைத்திருக்கிறேன், இன்னும் நான் மீட்கப்படலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. இந்த ரத்தத்தினால மீட்கப்படணும். ஆண்டுடைய பிறப்பு என்ன அப்படின்னா நமக்கு சமாதானத்தை கொண்டு பண்ணினார். அல்லேலூயா. தேவ மகிமையை கொண்டு வந்தார், சமாதானத்தை கொண்டு வந்தார். நம்ம வீட்டில் இந்த காரியம் நடக்கும். அது மட்டும் இல்ல, இவரை பற்றி பிரசித்த பண்ணணும். இவர் உங்க பாவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? மரித்திருக்கிறார். உங்களுக்காக உயிர் தந்தார். உங்களுக்காக மீண்டும் வருவார். உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும்படியாக. பாத்தீங்க அப்படின்னா
அவர்கள் போய் எல்லா காரியத்தையும் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், இல்ல, மேய்ப்பர்களாலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லுங்க, அநேகர் ஆச்சரியம் தான் படுவாங்க. இன்னும் சில பேருக்கு என்ன தெரியலன்னா, இயேசு பிறந்ததே என்ன செய்யல, இன்னும் தெரியல. இயேசுன்ற பேரை இன்னும் கேள்விப்படாம இருக்காங்க. சில பேருக்கு சொல்லும் போது, அப்படிப்பட்ட எங்களுக்கு யாருமே தெரியலைங்க, அந்த தெருவுல போய் பாருங்க அப்படின்னுவாங்க. சில பேருக்கு சொன்னோம்னா, சுவிசேஷத்தை சொன்னோம்னா, எங்களுக்கு அவரை தெரியலங்க, அந்த தெருவுல இருப்பாரு அப்படின்றாங்க. அந்த தெருவு இல்லைங்க, இயேசுன்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிறந்தாரு, பாவத்தை. அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப நேரம் புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. அப்படின்னா இந்த மெய்ப்பர்கள் சொன்ன உடனே அநேகர் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படிங்களா, தெரியவே இல்லையே இயேசு பிறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் கடந்து வந்திருக்குது. நீங்களும் நான் இந்த செய்தியை சொல்ல. அல்லேலூயா. சபையில உட்கார்ந்துருக்கோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த ரட்சிக்கப்படாம வெளியில எவ்வளவோ பேர் என்ன செய்யறாங்க, அப்படி சொந்த உறவுகள் இருக்கிறாங்க. எல்லாரும் நம்முடைய குடும்பங்கள் தான். ஒரே ஆட்டு மந்தையில சேர்க்கிற மெய்ப்பனாக இயேசு பிறந்தார். நீங்களும் நான் அநேகருக்காக ஜெபிக்கணும். அநேகர் ரட்சிப்பு பெறணும். அநேகர் இயேசுனுடைய பிறப்புல அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சமாதானத்துக்கு என்ன செய்யணும், கடந்து வரணும். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.